கோடை காலம் முடிந்துவிட்ட நிலையிலும் தமிழகத்தின் பல பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. வெயிலின் தாக்கம் செப்டம்பர் மாதம் அதிகரிக்க என்ன காரணம் என்பதை விரிவாக பார்க்கலாம். கோடை காலம் முடிந்து பெருமூச்சு விட்ட மக்களுக்கு இன்னும் அனல் காற்று குறைந்தபாடில்லை. வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மக்கள் ஃபேன், ஏசியை நோக்கி ஓடும் நிலையை நீடிக்கிறது. இது எப்படா குறையும் என மக்கள் எதிர்பார்க்கும் நேரத்தில் மேலும் ஒரு வாரத்திற்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சாதாரணமாக செப்டம்பர் மாதம் வந்து வெயிலின் தாக்கம் சாதாரணமாக கொஞ்சம் அதிகரிக்கும். அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் கோடைக்காலம் அதுக்கு முன்னாடி வரும். சூரியனின் குத்துக்கதிர்கள் தெற்கிலிருந்து வடக்காக நகரும் போது தமிழக பகுதியை கடந்து டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவோம், அதுக்கு போகும்போது வெயிலின் தாக்கம் கோடை காலத்தில் அதிகரிக்குது. ஸோ இப்போ இந்த சூரியனின் குத்துக்கதிர்கள் திரும்பவும் கீழே வரணும், வடக்கிலிருந்து தெற்காக நகர்ந்து தென் துருவ பகுதிக்கு போகணும். ஸோ இப்போ இந்த கீழ் நகரும் போது திரும்பவும் செப்டம்பர் மாதம் நமக்கு வந்து ஒரு 2-3 வாரங்கள் கோடைக்காலம் போன்ற ஒரு நிலை இருக்கும். ஒரு வாரம் கழித்து மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் பின் வெப்பம் படிப்படியாக குறையக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. முற்றிலுமாக வந்து வெப்பம் குறையிறதுக்கு நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி வடகிழக்கு பருவமழை தூங்கும்போது தான் நமக்கு வந்து வெப்பம் முற்றிலும் குறையக்கூடும். ஏன்னா வந்து அப்போ வந்து நம்ம கிழக்கிலேருந்து கடலிருந்து வரக்கூடிய காற்று வரும். ஒரு 33-34 டிகிரியோட வெப்பநிலை மிதமாயிடும். வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை விடைபெறணும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வடமேற்கு இந்திய பகுதிகளில் 17ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை விடைபெற துவங்கணும். இந்த ஆண்டு ஒரு வாரம் தாமதமாக துவங்கலாம். 28-23ஆம் தேதி வாக்கில் விடைபெற துவங்கி அக்டோபர் 15-16 தேதி வாக்கில் உங்களுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான சாதகமான சூழல் இருக்கும்னு நினைக்கிறேன். 3ஆம் வாரம் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்தவரை புதன்கிழமை வரை 3 முதல் 4 டிகிரி வெப்பம் அதிகமாக இருக்கும் எனவும் அடுத்த வாரம் தொடக்கத்தில் மழைக்கான சாத்தியம் உள்ளதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.